சுவாமி, கங்கா நதி செல்லும்போது என்னுடைய குழந்தையை எடுத்து சென்று விட்டேன். ஏனென்றால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தீர்கள். வானரங்கள் எல்லாம் அதன் குட்டியை அடிவயத்தில் சுமந்து கொண்டு சென்றது. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது வானரங்களை எடுத்து சென்று விடுமே என்று பயந்து எடுத்து சென்று விட்டேன். இப்போது வந்து பார்த்தால் யாருடைய குழந்தை தொட்டிலில் இருக்கிறது? யாகத்தில் மூழ்கியிருந்தேன், குழந்தையை காணவில்லை. சீதை வந்து குழந்தை என்று கேட்டால் என்ன செய்வதென்று என்னுடைய மந்திர சக்தியினால் ஞான திருஷ்டியினால் உருவாக்க செய்திருக்கின்ற தர்ப்ப பிள்ளையினால் இந்த குழந்தை சூரிய குலம் தலைக்கும்படி ராமகிருஷ்ணரை போலவே இந்த இரண்டு குழந்தையை உன்னுடைய குழந்தை தான். அப்படி என்றால் இருவருக்கும் பேராம சூட்ட வேண்டும். ஆஹா, நீ பெற்ற குழந்தைக்கு குஜன் என்று குஜன், தர்ப்ப பிள்ளையினால் உருவான குழந்தைக்கு லவன், லவ குஜா 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 குஜாலவா குஜாலவா குஜா குஜாலவா. ஆகட்டும் சுவாமி, இருவருக்கு பேராம சூட்டி விட்டீர்கள். இவர்கள் இருவருக்கும் தகுந்த வயது வரை நான் வளர்த்து வருகிறேன். அதற்கு மேல் நீங்கள் வளர்த்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னுடைய பாலகர்கள். என்னிடத்தில் எல்லா பயிற்சியும் இருக்கின்றது. ஆகட்டும். ஆனா கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் முடிந்த அளவு என் குழந்தைகளை பேர குழந்தைகளை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். ஆகட்டும். குழந்தைகளை தர்பார் வாருங்கள். புறப்படுங்கள் செல்வோம். வேட்டைக்கு புறப்பட்டார்களே குஜல் அவர்கள், வேட்டைக்கு புறப்பட்டார்களே, வேட்டைக்கு புறப்பட்டார்களே குஜல் வேட்டைக்கு புறப்பட்டார்களே. அந்த கடந்து செல்ல கடன் கொண்டு கையில வைத்த நடந்து ஓட்டியாக வந்தவர மாட்டில வேட்டைக்கு புறப்பட்டார்களே குஜல் அவர்கள், வேட்டைக்கு புறப்பட்டார்களே. தம்பி லவகமரா அண்ணா, இதோ நம்ம இப்பொழுது கதிர்வாள தோட்டத்துக்கு வந்து விட்டோம் அல்லவா? உண்மைதான். இந்த கதிர்வாள தோட்டத்திலே வேட்டைகள் ஆட வேண்டும் தம்பி. ஆகட்டுப்பட்டா, வேட்டைகள் ஆடலாமா? ஆடுவோம். வனத்தில் வேட்டை ஆடினார்களே குஜாலவார்கள், வனத்தில் வேட்டை ஆடினார்களே, வனத்தில் வேட்டை ஆடினார்களே குஜாலவார்கள், வனத்தில் வேட்டை ஆடினார்களே. அண்ணா, வனத்தில் வேட்டைகள் ஆடி ஒரு அசுமகப்பட்டது வந்து அசுமத்தை பிடித்து கட்டினோம். உண்மைதான். அசுமத்தை பிடிப்பதற்காக 3 ராஜனுக்கு வந்த அன்னவரையும் கொண்டு விட்டோம். உண்மைதான். அடுத்து யார் வருவோம் பார்த்துருவோம் தம்பி. பார்க்கலாம். அது கடவை எரங்காயொட்டி அது குறித்து வந்தோம்.
பசுவத்தை கட்டி விட்டார்கள். நமது உடன் பிறந்த தம்பிமார் மூவரையும் கொன்று கொலை செய்து விட்டார் என்று காவலர் வந்து செய்தி சொன்னார்களே. தம்பிமார்களே, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு மாண்டு மடிந்து விட்டீரடா. உங்களை நான் எப்போதடா காணப்போகிறேன் பரதா சத்துரு கண்ணா லட்சுமணா? என்ன செய்வேன் ஏது செய்வேன் சத்துரு கண்ணா? என்ன செய்வேன் ஏது செய்வேன் சத்துரு கண்ணா? உமக்கு இந்த விதி வந்ததாடா சத்துரு கண்ணா? இந்த விதி சத்துரு கண்ணா? தம்பி மெய்யானா என் வீரப்பே சத்துரு கண்ணா? மெய்யானே என் பிறப்பு சத்துரு கண்ணா? நீங்கள் மேதினிலே மாண்டிட்டீரோ சத்துரு கண்ணா? மேதியிலே மாட்டிய சத்துரு கண்ணா? ஆனா கூட வீரப்போமானால் சத்துரு கண்ணா? கூட பீரப்பமான் சத்துரு கண்ணா? தம்பி கோடிகாலமாகுமாடா சத்துரு கண்ணா? ஓடினார்கள் ஆகுமான் சத்துரு கண்ணா? ஐயோ ஒக்க வீரப்போமானால் சத்துரு கண்ணா? ஒக்க பீரப்பமான் சத்துரு கண்ணா? ஆனா ஒரு கோடி நாளாகுமே சத்துரு கண்ணா? தம்பிவர்களே, கூட பிறப்போமனால் கோடிகால் ஆகுமே, ஒக்க பிறப்போமனால் ஒரு கோடி நாள் ஆகுமாடா. நாம் அனைவரும் எப்படி எப்போதடா தாய்க்கு மகனாக தந்தைக்கு பிள்ளையாக வாழப்போகிறோம். இருந்தாலும் தம்பிமார்களே, நமது நமது தந்தை ஒருவருக்கு தாயார் 3 பேர்கள். தந்தை ஒருவருக்கு தாயார்கள் 3 பேர். தந்தை ஒருவருக்கு தாயார் 3 பேர்கள். தந்தை ஒருவருக்கு தாயார்கள் 3 பேர். 3 பேர் தாயாருக்கு தம்பி 4 பேர்கள் பிறந்தோம் மாடா. 3 பேர் தாயாருக்கு தம்பி 4 பேர் பிறந்தோமாடா. தம்பி 4 பேர் பிறந்ததிலே நான் ஒருவன் நானே நாடா. 4 பேர் பிறந்ததினால் நான் ஒருவர் ஆனேனடா. நான் ஒருவன் நானே நாடா. தம்பி நான் என்ன செய்வேன் நாடா? தம்பி 4 பேர் பிறந்ததினால் தம்பி நான் என்ன செய்வேன்? ஐயோ உள்ளம் உருகுதடா, உள்ளமெல்லாம் உருகுதடா. ஓஹோ நான் என்ன செய்வேன்? உள்ளமெல்லாம் பெருகுதடா, ஓஹோ நான் என்ன செய்வேன்? அங்கமெல்லாம் பதறுதாடா. தம்பி ஐயோ நான் என்ன செய்வேன்? தம்பி லட்சுமணா, சிற்றனை சொற்படி கேட்டு நாம் மூவரும் மனத்திலே வாழ்ந்திருக்கும் போது இந்த பாவி அண்ணனுக்காக 14 ஆண்டு காலமாக உண்ணாமலும் உறக்காமலும் உயிர் காத்த உத்தமனே, நீ மனிதி விட்டாயடா. நாம் இருவரும் வானரத்தை சேகரித்து தென்னிலங்காபுரி சென்று அரக்கர் கூட்டத்தோடு போர் புரியும் போது அந்த மேகத்திலே மறியக்கூடிய மேகநாதரை வென்றவனே, மாயாவியான இந்திரஜித்தனை கொன்றவனே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தம்பி எப்பயடா அந்த சின்னஞ்சிறு குழந்தையிடம் சென்று மாண்டு மடிந்தீர்? உன்னை நான் எப்போதப்பா காணப்போகிறேன்? எந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறேன் லட்சுமணா பரதா? எப்போது நான் காணப்போகிறேன்னு தெரியவில்லையே. சரி, இருந்தாலும் சண்டால பிரமதேவன், அடே பிரமதேவா, என் பிறப்பென்று அறியாமல் பிரமதேவா நீதான் எப்படி உயர்க வந்தாய் பிரமதேவா? நீ எப்படி உயிர்த்து கொண்டாய் பிரமதேவா? ஆட உன் பிறப்பை உன்னுயிரை பிரமதேவா நான் ஓர்கனையால் வாங்கு வேண்டாம் பிரமதேவா. பிறப்பறியவனே பிரமதேவா, உன்னுயிரை வந்து பிரமதேவா. எனது தம்பிமார்கள் மூவருக்கு பிரமதேவா நீ அப்பாயில் எதிர்த்தாயோ பிரமதேவா. பிமரபுவரை பிரமதேவா, நீ
என்னுடைய தம்பிமார் தெரிந்திருந்தும் என் தம்பிமார் மூவருக்கும் அற்ப எழுதிவிட்டான் சதிகாரனே, நயவஞ்சகனே. நான் இப்போது கோபித்து கொக்கரித்து என் கோதண்ட பானத்தால் ஒரு கணை தொடுத்தால் போதும் உன் தேவலோகம் முழுவதும் அக்னியாக எரித்து விடுவேன், அக்னியாக எரித்து விடுவேன். சண்டாளனே, சதிகாரனே. சரி இருக்கட்டும், அந்த கதிரவாளை தோட்டம் சென்று அந்த சென்னஞ்சோறு குழந்தைகள் யாரென்று கண்டறிகிறேன். சென்று பார்க்கிறேன், சென்று பார்க்கிறேன். என்ன ஆச்சரியம், இந்த அற்பப்படியார் அஸ்வத்தை கட்டினார், இந்த சிறு குழந்தைகளாய் என் தம்பிமாரும் மூவரையும் கொன்றார். ஆச்சரியம், இது ஒரு மாபெரும் ஆச்சரியமாக தெரிகின்றது. எப்படி என்னவர்கள் அஸ்வத்தை கட்டினார்கள், என் தம்பிமாரை எப்படி கொண்டிருக்க முடியும்? ஆச்சரியம். சரி, தம்பிமாரை கொன்றதுக்காக இந்த சிறுவரை நான் கொன்றால் அந்த சிசுதோஷம் என்னனுக்கு வருமே. நான் என்ன செய்வேன்? இந்த சிறுவர்களை விடுவதா கொல்வதா? தர்ம சங்கடமாக இருக்கிறதே இறைவா. சரி, இல்லை, இந்த சிறுவரை உயிரோடுவதுதான் நியாயம், அதான் தர்மம். இருந்தாலும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரோ எவரோ அவருடைய பேநாமத்தை கேட்டு தெரிய வேண்டும். அதன் பிறகு இவரை மன்னித்து விடுவதுதான் நியாயம், இதுதான் தர்மம். பார்க்கிறேன். அடே அற்பப்படியரே, டே ராஜனே, 55 தேசத்து மன்னர்கள் பிடிக்க முடியாத அஸ்வத்தை கட்டியதும் அல்லாமல் சரி என் தம்பி மாறுபவரையும் கொண்டு விட்டீர்கள். ஆகையால் இப்போது மரியாதையாக உங்களுடைய தாய் பேர் சொல்லுங்கடா, சிறுவர்களை தந்தை பேர் சொல்லுங்கடா. அந்த தாய் பேர் சொல்வதில்லை ராஜனே, தந்தை பேர் சொல்வதில்லை. தாய் பேர் சொல்லுங்கடா, சிறுவர்களை தந்தை பேர் சொல்லுங்கடா. அந்த தாய் பேர் சொல்வதில்லை ராஜனே, தந்தை பேர் சொல்வதில்லை. என்ன தாய் பேர் சொல்ல முடியாது, தந்தை பேர் சொல்ல முடியாதா? உண்மை. ஏன் உங்களுக்கு தாயா இல்லையா, தந்தை இல்லையா? அடே ராஜனே, மரியாதையாக சொல்லிவிட்டு என் காலை பிடித்து மன்னிப்பை கேட்டு சொல்லுங்கள், சொல்லுங்கள். எங்களுடைய தாய் தந்தை பேர் சொல்ல வேண்டும் என்றால் அதில் சாத்தியம் உள்ளது. முடிந்தால் எந்தெந்தக்கவா, இல்லையென்றால் புறமது காட்டி ஓடிவிடு, நாட்டை நோக்கி ஓடிவிடு, ஓடிவிடு. என்ன தாய் தந்தை பேர் சொல்வதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ஓஹோ, சரி இருக்கட்டுமே. அப்படி தாய் தந்தை பேரை சொல்ல முடியாது என்றால் உனது அன்னை என்றால் அவள் யாருடன் மகளாட பயல தின்ன பயல. உங்கள் அன்னை என்றால் அவள் யாருடன் மகளாட பயல தின்ன பயல. நீங்கள் அன்பாக சொல்லிய தென்பாக போங்க பயல தின்ன பயல பயல பயல. தாய் பேர் சொல்வதற்கு சாத்தியம் இருந்தால் சரி, உன் தாயை ஈன்றெடுத்த தந்தை இருப்பார் அல்லவா, அவர் பேரம்பத்தை சொன்னால் உங்களை உயிரோடு விடுவேன், இல்லை என்றால் கொண்டு விடுவேன். அடே ராஜனே, மீண்டும் எச்சரிக்கிறேன். முடிந்தால் யுத்தத்துக்கு வா, இல்லை என்னோட தம்பிமார் மூவரை கொன்றது போல் தாங்களை கொண்டு விடு, ஓடிவிடு, ஓடிவிடு. என்ன தாய் பேர் சொல்ல முடியாது, தந்தை பேர் சொல்லவும் முடியாது, வந்தால் யுத்தத்துக்கு எங்களோடு வர வேண்டும், இல்லை என்றால் வந்த வழியாக சென்று விடு ராஜனே கூறுகின்றீர்கள். ஓடிவிடு. இது ஆச்சரியமான வார்த்தை, இது தகாத வார்த்தைகள். ராஜனே, இருந்தாலும் சரி, 55 தேசத்து மன்னர்கள் பிடிக்க முடியாத அஸ்வத்தை, அதாவது எனது குதிரையை பிடித்து குடும்பத்தை தேடிட்ட பயல்ல சின்ன பயல்ல, குதிரையை பிடித்து கொடுமை செய்த ராஜா, அட ராஜா, குதிரை பிடித்து குடும்பத்தை தேடிட்ட பயலே சின்ன பயலே பயலே பயலே. அடே ராஜனே, குதிரை பிடித்து குடும்பத்தை தேடி விட்டீர்கள். சரி, அது மட்டுமல்லாமல் என்னை பற்றி சற்று முன்பாக என்ன சொன்னீர்கள்? ஊரெல்லாம் ஏசுது, நாடல் ஏசுக்கடா. உண்மைதான். இல்லையடா, அட எது கடை இந்த தேசங்கள் ஏசுது பயல்ல சின்ன பயல. இப்போது கடைசியாக உங்களை எச்சரிக்கிறேன். சரி, மரியாதையாக உங்கள் தாய் தந்தை பேரை மட்டும் சொல்லிவிட்டு என் பாதங்களை தொட்டு வணங்கி செல்லுங்கள், சொல்லுங்கள். அடே ராஜனே, வீணாக எங்களுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். முடிந்தால் யுத்தத்துக்கு வா, இல்லைன்னா புறமது காட்டியுடைய நாட்டை நோக்கி ஓடிவிடும், உங்களுக்கு உயிர் பிச்சை தருகிறேன். என்ன ஆச்சரியம், நான் எத்தனை முறை எடுத்து கட்ட போதிலும் சிறுவர் இருவரும் ஒரே பதிலாக கூறுகிறார், முடிந்தால் யுத்தம், இல்லை என்றால் வந்த வழியை சென்று விட ராஜனே என்று கூறுகின்றாரே. உண்மையாக இந்த சிறுவரை கொள்வதற்கு மனம் நாடவில்லையே, என்ன செய்வேன்? சரி, இந்த சிறுவனுடைய முகத்தை நான் ஒப்பிட்டு ஞானத்தால் கண்டறியும் போது
இப்படி சொன்னதொரு இப்படி சொன்னதோர் சிறுபுடைய முகத்தை நான் ஒப்பிட்டு ஞானத்தால் பார்க்கும் போது ராஜனே ஒப்பிய நீலமேனி ஒலிவுகள் ஒளி தாங்காமல் அட அற்புத பாலானிகள் யாருடைய பிள்ளைகளோ யாருடைய மைதர் நீங்கள் அறிய சொல்வீர பாலா யாருடைய மைந்தனிகள் அறிய சொல்வீரே பாலா யாருடைய மைதர் நீங்கள் அறிய சொல்வீர பாலா யாருடைய மைந்தனி அறிய சொல்வீரே பாலா பாரினில எந்தானோடு படைக்கு வெல்வாயோ போடா யாருடைய எந்தனோட பரித்திடுவாரி பாரினில எந்தானோடு படைக்கு வெல்வாயோ போடா யாருடைய எந்தனோட பரித்திடுவாரி ஆனா யாருடைய மைதர் நீங்கள் அறிய சொல்வீர பாலா சிறுவரே கடைசியாக உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அன்போடு பண்போடு பாசத்தோடு கேட்கிறேனே உங்கள் தாய் தந்தை பேரை மட்டும் சொல்லக்கூடாதா உன்னை ஈன்றெடுத்த தாயாரப்பா அதை மட்டும் சொல்லிவிட்டு உயிரோடு செல்லுங்கள் அடே ராஜனே உங்களை கொல்ல என் மனம் நாடவே இல்லை ராஜனே மீண்டும் நாங்களும் கடைசியாக எச்சரிக்கிறோம் முடிந்தால் யுத்தத்துக்கு வா இல்லையென்றால் ஓடிவிடு நாட்டை நோக்கி ஓடிவிடு என்ன ஆச்சரியம் எத்தனை முறை எடுத்து கேட்டாலும் ஒரே பதிலாக கூறுகின்றாரே என்ன செய்வது இந்த சிறுவரை விடுவதா கொல்வதா சரியாகட்டும் இனிமேல் இந்த சிறுவரை நான் கொன்று அந்த சிசு தோஷம் எந்தனுக்கு வந்துவிட்ட கூட பரவாயில்லை இதோ நான் கோதுண்ட பணத்தை வளைத்து கணை தொடுத்து யுத்தம் புரிகிறேன் நீங்கள் யுத்தம் செய்வோம் செல்லுங்கள். ஆகட்டும் பாட பாட சின்ன பயலே அட பாட பாட சின்ன பயலே இப்ப 10 லட்சம் கணக்குல தொடுபட பயலே பாட பாட சின்ன பயலே அட ஆகட்டும் ஆகட்டும் அட ராமா அந்த ராமா ஆகட்டும் அட ராமா அட மூட்டுல மனைகளை பயலே அட மூட்டுகிற ஓடிவிடு. மனைகளை பயலே இப்ப 3000 மலைகளை தொடுபட பயலே மூட்டுகிற கணக்குகளை பயலே அட ஆகட்டும் அட ராமா அஞ்சாமல் கதிகுற பயலே அட அஞ்சாமல் கதிகுற பயலே நான் அக்கேடி மனைகளை தொடுபட பயலே அஞ்சாமல் கதிகுற பயலே அட ஆகட்டும் ஆகட்டும் அட ராமா அட ஆகட்டும் ஆகட்டும் அட ராமா என்ன ஆச்சரியம் அயோத்தி மன்னன் அரி ராமனுடைய கோதட்டத்தை விடக்கூடிய கனையாகப்பட்டது ஒரு நாள் கூட பலனட்டு போனது இல்லையே இன்றைய தினம் நான் எந்த கனை தொடுத்தாலும் அந்த கனைக்கு எது கனை தொடுக்கிறார் சிறுவர் இருவர் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் சரி கடைசியாக இந்த சிறுவரை கொல்ல வேணுமானால் உலகமே சொல்லும் உலகமே பாராட்டும் அல்லவா ராம பாணத்துக்கு எதிர்பானம் இல்லை என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட இதோ கடைசியாக ராம பாணத்தை தொடுக்க போகிறேன் உச்சரிக்கிறேன் பாணத்தை உச்சரிக்கிறேன் தம்பி லவகுமாரா அந்த ராஜனாகப்பட்டவன் ராமபாணத்தை தொடுத்தான் நாம் இருவரும் நம்ம தாயினுடைய தேவி சீதாபாணத்தை தொடுப்போம் சீதாபாணம் என்ன கடைசியாக நான் ராமபாணத்தை தொடுக்கும் போது அந்த சிறுவர் இருவரும் கூறுகின்றார்கள் தம்பி லவகுமாரா அந்த ராஜனோ ராமபாணத்தை தொடுத்தால் நாம் அதற்கு எதிர்பாரமான சீதாபாணத்தை தொடுப்போம் என்று சொல்கின்றாரே ஆச்சரியம் என் பானத்துக்கு எதிர்பாரம் சீதாபாரமா இதுவரையில் நான் கேள்விப்பட்டது இல்லையே எந்த பானம் என் பானத்துக்கு எதிர்பானம் இல்லை என்று எண்ணி இருந்தேன் அல்லவா இப்போது சிறுவர் இருவரும் ராமபாணத்துக்கு எதிர்பானம் நம் தாயான சீதாபாணத்தை தொடுப்போம் என்று கூறுகின்றார்கள் இல்லை என் பானத்துக்கு எதிர்பானமே இல்லை தொடுக்கிறேன் பானத்தை ராமபாணத்தை கொடுக்கிறேன்
ராஜபவனம் பட்ட விஷயத்துக்கு எல்லாரும் எல்லா பக்கத்துல வந்துருங்க. இது பொன்மாரி. மகனே, தம்பியை மீட்டு வந்து விட்டாயோடா கண்ணே? ஆகட்டும் அம்மா, மீட்டு வந்து விட்டேன். ஆகட்டும். கதிர்வள தட்டத்து வேட்டைக்கு சென்று ஒரு அசுவமாகப்பட்டது வந்தது. சரி. இப்பொழுது லவன் குஷன் இருவருக்கும் பேர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். நன்றி, வணக்கம். அம்புல விழுந்த அண்ணா அவர்களுக்கு எனது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். அம்மா கண்ணே, இருவருமே கதிர்வள தோட்டத்துக்கு வேட்டைக்கு சென்றோம். சரி. அப்பொழுது அசுவமாகப்பட்டது வந்தது. சரி. அந்த அசுவத்தை பிடித்து கட்டினோம். அந்த அசுவத்தை பிடிப்பதற்காக நான்கு ராஜர்கள் வந்தார்கள். சரி. அண்ணவரோடு ஆஞ்சநேயர் ஒன்று வந்தது. சரி. அனைவருமே கொண்டு கட்டி இதோ நம்ம ஆலாமரத்தில் செலுத்தி வந்திருக்கிறோம். எங்கே இருக்கிறார்? இதோ பாருங்கள் அம்மா. அப்ப நன்றி பாரமலே தாயே! நீங்கள் அநியாயமாய் கொண்டாயாடா லவனே. அநியாயமாய் கொட்டியார் லவனே. ஆனா தந்தையன்றி அறியாமலே மகனே. தந்தையன்றி பாரபால் மகனே. நீங்கள் தாறுமாறாய் கொண்டாயாடா லவனே. ஐயோ நான் என்ன செய்வேன் மகனே. ஐயோ நான் என்னது மகனே. அருமாவி அடடடா லவனே. சுவாமி, என்னுடைய பாலர்கள் இருவரும் என்னுடைய கணவரையும் குழந்தைவர்களையும் கொன்று விட்டார்கள் ஐயா. நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த கவலையும் வராதம்மா. எழுந்திரு. உன் கணவர் இறக்கவில்லை. அப்படி உன் கணவர் உயிர் போக வேண்டும் என்றால் சரி. வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரமெல்லாம் பூலோகத்துக்கு சரிந்துவிடும். சரி. கடல் நீரிலே கரையான் கூடு கட்டிவிடும். அப்படி என்றால் எரிகின்ற நெருப்பிலே ஈய எறும்புகள் நடமாடும். அப்பத்தான் உன் கணவன் உயிர் போகும். செய்த போர்க்களத்திலே 3.25 நாள்கள் மூச்சு அடக்கியிருக்கிறார். இதோ கங்கை, கோதாவரி, யமுனா என்று சொல்லக்கூடிய 3 நதி தீர்த்தங்கள் இருக்கிறது. ஆகட்டும். தெளித்து உன் வாயால சாமி என்றால் அவர் இழந்து ஆகட்டும் சுவாமி. ஓம் கிரீம் சச்சராபல பகவான். சாமி! சீதா, கண்ணே, ஜானகி, சுவாமி. நாட்டிலே உள்ள யாரோ ஒரு யாகாளியானவன் சொன்ன வார்த்தையை நான் கேட்டு சரி. உன் 5 மாத கர்ப்ப நிலவரம் வரை இந்த மானியமான கானகம் ஓட்டிய உன் மன்னவரை, உன் நாயகரை ஒரு வார்த்தை மன்னித்தேன் சுவாமி என்று சொல்வாயா? இல்லை சுவாமி, இறைவனின் தலையில் எப்படி எழுதானோ அப்படித்தானே நடக்கும். இப்போதான் நம்ம எல்லாரும் ஒன்றாகி விட்டோம் இல்லப்பா. ஆகட்டும் அம்மா. இருந்தாலும் கண்ணே சீதா, அந்த தண்டகாருண்ய வனத்தில் மிருக ஜாதிகள் வாழப்பட்ட வனத்தில் உனக்கு யாரும் அடைக்கலம் கொடுத்தது? எப்படி இருந்தாய்? சக்கரவர்த்தியாரே, என்னுடைய அடைக்கலத்தான் உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். சுவாமி, இந்த மிருக ஜாதிகள் வாழக்கூடிய தண்டகாருண்ய வனத்திலிருந்து என் மனைவி மைந்தர்களை காப்பாற்றி விட்டீர்கள். இருந்தாலும் ஐயனே, என்ன ஆச்சரியம்! என்ன என்னுடைய சூரிய வம்சத்திற்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும். ஐயா, 2 குழந்தைகளை கிடையாது, என்ன காரணமோ தெரியவில்லையே. அப்ப நான் 2 குழந்தை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த இடத்தில் அக்னி வளர்க்க வேண்டும். அந்த அக்னியால் மூவரும் மொழி வந்தால் நான் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வேன். ஏற்பாடு செய். ஆகட்டும். அக்னி மூழ்கி வந்தால் ஜானகி மாது அக்னி மூழ்கி வந்தால் அக்கினி மூழ்கி வந்தா ஜானகி மாது அக்கினி மூழ்கி வந்தா. அக்கினி மூழ்கி வந்தா அட்ட ஜானகி மாது. அக்னியில் மூழ்கி வந்தால் ஜானகி மாது அக்னியில் மூழ்கி வந்தால். சுவாமி, என்ன ஆச்சரியம்! 2 குழந்தைகளை ஒரு குழந்தை காணவில்லை, என்ன காரணம்? உன் மனைவி பெற்றெடுத்த குழந்தை உயிரோடு இருக்கின்றது. தெப்பப்பள்ளினால உருவான குழந்தை தீயிலே கருகி விட்டது. ஆஹா, அதாவது என்னுடைய மனைவி சேதாலட்சுமி பெற்றெடுத்த குழந்தை உயிரோடு இருக்கின்றது. தாங்கள் தெற்ப பிள்ளையால் உண்டாக்கிய குழந்தை கருகி விட்டது. இருந்தாலும் ஐயனே, இப்போது என் மனச்சந்தேகம் எல்லாம் நீங்கிவிட்டது. இருந்தாலும் ஐயனே, ஆ, இந்த அடிவனுக்காக எந்தனுக்காக ஆ, இந்த தீயிலே கருகிய குழந்தை தாங்கள் மீண்டும் மந்திர சக்தியால் எந்தனுக்காக எழுப்பி தர வேண்டும். அப்படியா? ஆகட்டும். ஓம் ஸ்ரீம் சச்சடாம் தேஜா. ஓம்.
அதாவது மனைவி மைந்தர்கள் அனைவரும் வெவ்வேறு காடாக இருந்து தாங்கள் ஆசிரமத்தில் வந்த அனைவரும் ஒன்று கூடி விட்டோம் அல்லவா? ஆமா. மிக்க மகிழ்ச்சி. சரி, இருந்தாலும் பையனே, இதுவரையில் நான் எங்களது அயோத்தியமான அகத்துக்கு 56 நாட்டுக்கு அதிபதி சக்கரவர்த்தியாக மன்னனாக மணிமுடி சுட்டு ஆண்டு வந்ததெல்லாம் போதும். போதும். இதற்கு மேல் என்னுடைய மூத்த மகன் குஜனுக்கு அயோத்தியமானத்தை மணிமுடி சூட்ட வேண்டும். அதை தாங்கள் தான் முன்னின்று நடத்தி தர வேண்டும் பையனே. இருப்பது ஆர்வணியவனம். ஆமாம். அயோத்தி நாட்டுக்கு புறப்படுவோம். சுவாமி, இப்போது அயோத்தியமா நகரம் வந்து விட்டோம். நாட்டு மக்கள் எல்லாம் காத்துக்கொண்டு 56 நாட்டு மன்னலுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அங்கங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். விண்ணுலோகத்தில் தேவரெல்லாம் உதிரி பூப்புகளோடு இருக்கிறார்கள். என் நாட்டு குடிமக்கள் முன்னில் பட்டாபிஷேகம் மிகவும் ஆடம்பரமாக நடக்கட்டும். தயவு செய்து எல்லாரும் வாங்க. இந்த மலர் தூவணும். எல்லாம் வாங்க. எல்லாருமே வாங்க. ஆண்கள், ஒண்ணும் பெண்கள், பயப்படாதீங்க. சிறுவர்கள் எல்லாம் பேர் இது வாங்க. வந்து இந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது இந்த பொன்மாரி எங்கேயுமே இது பொழிஞ்சுக்கிட்டு வருது. எங்களுடைய கலைக்குழு போற பக்கமெல்லாம் பயப்படாதீங்க. பொன்மாரி தான் பொழியுது. எல்லாம் வாங்க பக்கத்துல. ஹரி ராமா ராம ஜெய சீதா பதி ராமா